Good morning students. Last class la neenga microsporogenesis pathinga. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தா மைக்ரோஸ்போர் அண்ட் pollen grains பத்தி பார்க்கலாம். So microsporogenesisல microspore formations வந்து உங்களுக்கு தெரியும். Meiosis cell division of microspore mother cells and forms microspore. From that microspore pollen grains is formed. So இதோட pollen grains சொல்லும்போது பார்த்தீங்கன்னா the microspore are protoplasm surrounded by a wall layer which is yet to be fully developed. The protoplasm consists of what means dense cytoplasm with a centrally located nucleus is present. Wall is differentiated into two layers. Namely, inner layer is called intine and outer layer is called exine. Intine வந்து பார்த்தீங்கன்னா is thin nature, uniform and is made up of pectin, hemicellulose, cellulose and callose together with proteins is also present. Outer layer exine எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாரு. It is a thick layer and is made up of cellulose, sporophyllin and pollen kit. The sporophyllin and pollen kit last classல நீங்க பார்த்திருக்கீங்க. sporophyllin சொல்லும்போது exine layer இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கீங்க. pollen kit சொல்லும்போது that is a pollen surface ல இருக்கக்கூடியது which is oily in nature ன்னு பார்த்திருக்கீங்க. So exine layer வந்து பார்த்தா it is not uniform in nature. Exine layer வந்து not uniform. In some areas we can see small and round like structure is called as germ pore ன்னு சொல்லிருக்காங்க. So exine is not uniform and is thin at certain areas. When these thin areas are small and round called as germ pore. So what is the function? So it is associated with what means germination of pollen grains in the germ pore மூலமா தான் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. The sporophyllin is generally absent in germ pore. The sporophyllin சொல்ற அந்த layer வந்து பார்த்தீங்கன்னா is absent in germ pore. Surface of exine is either smooth or sculptured. Exine layer இருக்கிற sporophyllin வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும் இல்ல ஸ்கல்ப்சர்டா இருக்கும்னு சொல்லிருக்காங்க in various patterns. Sculpture சொல்லும்போது பல வகையான அலங்கார அமைப்பா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பேட்டர்ன்ஸ்ல இருக்குன்னா ராட் ஷேப்ல இருக்கும், க்ரூட் சொல்லும்போது சிறு குழியோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை வாட்டி சொல்லும்போது கரணை போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பஞ்சேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிறு புள்ளிகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கல்ப்சரிங் பேட்டர்ன்ஸ் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது இஸ் யூஸ் இன் த பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எதுக்காக இருக்கு சார் எக்ஸைன் லேயர் இந்த ஸ்போரோஃபோலின் சொல்லும்போது ஃபார் ஈஸி ஃபார் பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஈஸி டு கிளாசிஃபை ஃப்ரம் ஒன் பிளான்ஸ் டு அனதர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் pollen grains. pollen grains ஓட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ் ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷிஸ். ஒரு ஸ்பீஷிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து ஷேப் வந்து வேரி ஆயிருக்கும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப் சொல்லும்போது இட் மே பி குளோபோஸ் கோலம் வடிவம்னு சொல்கிறாங்க, எலிப்சாய்டு சொல்லும்போது நீல் கோலம் சொல்லுவாங்க, ஃபியூசிஃபார்ம் சொல்லும்போது கதிர்கோல் சொல்கிறாங்க, லோப்டுன்னு சொல்லும்போது மடல் வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆங்குலர் கோண வடிவம் அண்ட் கிரசன்ட் சொல்லும்போது பிறை வடிவம்னு சொல்கிறாங்க. திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் pollen grains ஃப்ரம் வேரிஸ் ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷியஸ். The size of pollen grains சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க 10 மைக்ரோமீட்டர்ஸ்லேருந்து 200 மைக்ரோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 மைக்ரோமீட்டர் சொல்லும்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க மயோசோட்டிஸ், தட் இஸ் இட் இஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ஸ். இட் இஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸ்கார்பியன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கார்பியன் கிராஸ். ஸோ 200 மைக்ரோமீட்டர்ஸ் எந்த ஃபேமிலியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் குக்கோபேட்டேசிஸ் சொல்கிற ஃபேமிலிலையும் நிக்டேஜனிஸ் சொல்கிற ஃபேமிலிலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த pollen grains. இப்போ நம்ம டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் ஸ்போரோஃபோலினின் பற்றி பார்க்கலாம். The wall materials of sporophyllin is contributed by both pollen cytoplasm and tapetum. Pollen ஓட cytoplasm tapetum மூலமா தான் இந்த wall material sporophyllin வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் derived from carotenoids மூலமும் இந்த sporophyllin வந்து ஃபார்மேஷன்ஸ் நடந்திருக்கு, கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் sporophyllin சொல்லும்போது இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். sporophyllin எந்த அதிகமான டெம்பரேச்சர்லையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், alkali and also enzyme functions. So it is a resistivity activity. Resistivity functions முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லும்போது sporophyllin சொல்லணும். So hence it preserves the pollen from long periods in fossil deposit. அதே மாதிரி இந்த sporophyllin சொல்ற coated materials exine லைன்ல இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம் fossil deposit சொல்லியிருக்காங்க. And it also protects pollen during its journey from anther to stigma. ஸோ pollen grains ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த sporophyllin வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இட் ப்ரொடெக்ட் பண்ணுது.
அடுத்த டாபிக் வந்து போலன் கிட் பற்றி பார்க்கலாம். போலன் கிட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தி டாபிட்டம். ஸோ டாபிட்டம் மூலம் தான் இந்த போலன் கிட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கலர்ட் எல்லோ ஆர் ஆரஞ்ச் அண்ட் இஸ் சீஃப்லி மேட் அப் ஆஃப் கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ். இந்த போலன் கிட் எதனால் இருக்குன்னா கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், இட் இஸ் ஆயிலி லேயர். எக்ஸைன் லேயரில் வந்து போலன் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி லேயராக இருக்கும், விஸ்கஸாக இருக்கும். திக் விஸ்கஸ்னால் பிசு பிசுப்பாக இருக்கும். இட்ஸ் அ கோட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் ஓவர் தி போலன் சர்ஃபேஸ். So what is the function சொல்லும்போது it attracts insects. It attracts the insects. ஆயிலி சர்ஃபேஸாக இருக்கிறதுனால விஸ்கஸாக இருக்கிறதுனால இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யூவி ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த போலன் கிட். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்ஃபேஸில் அதாவது போலன் கிரெயின்ஸ் மேலே இருக்கிற அந்த ஸ்போரோஃபோலினும் போலன் கிட் பற்றியும் பார்த்தீங்க. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் பார்க்கலாம். The microspore is the first cell of male gametophyte. Microspore is the first cell of male gametophyte. அது என்ன நேச்சரில் இருக்குன்னா ஆப்ராய்ட் நேச்சரில் இருக்கும். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் எங்கே சார் நடக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம்லேயே நடக்கும். ஆன்த்தில் இருக்க 4 மைக்ரோஸ்பொராஞ்சிலே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமெட்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் ஸ்டார்டிங் பிக்சர் சொல்லியிருக்காங்க. எக்ஸைன் இருக்கும், இன்டைன் இருக்கும், நியூக்ளியஸ், ஜம்ப்பு, வேக்யூல்ஸ் இருக்கும், அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தி நியூக்ளியஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர் டிவைட்ஸ். இங்கே இருக்க நியூக்ளியஸ் வந்து மைக்ரோஸ்போர் வந்து டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு 2 செல்லாக பிரியும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஆர் ஜெனரேட்டிவ் செல்ஸ். வெஜிடேட்டிவ் செல் ஆகும், ஜெனரேட்டிவ் செல் ஆகும் ஃபார்ம் ஆகும். த வால் இஸ் லேட் அரௌண்ட் தி ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஒரு சின்ன வால் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஜெனரேட்டிவ் செல்ஸ், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் மேலே, resulting in the formation of 2 unequal cells. 2 unequal cells, one is larger cells and smaller cells. The larger cells which with having abundant food reserve materials. Food reserve materials வந்து என்ன சொல்றாங்கன்னா வெஜிடேட்டிவ் செல் சொல்றாங்க. and smaller one வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஜெனரேட்டிவ் செல் சொல்லியிருக்காங்க. So at this 2 cell stage, in the 2 cell stage, vegetative cells and generative cells, the pollens are liberated from the anther. Antherல இருந்து pollen grains வந்து லிபரேட் ஆகும். எந்த ஸ்டேஜில் 2 cell ஸ்டேஜில் லிபரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 செல் ஸ்டேஜில் உருவாகும் போது அந்த pollens வந்து antherல இருந்து லிபரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில தாவரத்தில் in some plants the generative cells again undergoes a division. இந்த generative cells வந்து திருப்பி டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு 2 மேல் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். To form 2 male cells in this stage, in these plants the pollen is liberated at what stage? 3 cell stage. எப்போ ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு 2 மேல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அது 3 செல் ஸ்டேஜ் சொல்கிறீங்க. அந்த ஸ்டேஜில் போலன்ஸ் வந்து லிபரேட் ஆகும் சில தாவரத்தில், இன் சம் பிளான்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ஸ் 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ஸ் போலன் இஸ் லிபரேட்டட் வாட் ஸ்டேஜ்? 2 cell stage. 2 cell stage. 2 cell stage அது வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்பயே ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து போலன் வந்து லிபரேட் ஆகிடும் ஆன்தர்லேருந்து. ஓகே, இப்போ மேல் கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? Further the growth of male gametophyte occurs only if the pollen reaches the right stigma. போலன் வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே பட்ட உடனே உங்களுக்கு வந்து மேல் கேமெட்ஸ் வந்து போலன் டியூப் வழியாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ போலன் டியூப் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்மா மேலே பட்டு உங்களுக்கு ஜெர்மினேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபீமேல் reproductive part of the flower. The pollen on reaching the stigma absorbs moisture and silk. போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்மா மேலே பட்ட உடனே போலன் கிரெயின்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் ஃபில்ஸ் ஆகிடும். தி இன்டைன் க்ரோஸ் அஸ் அ போலன் டியூப். நான் உள்ள சொல்லியிருக்கேன் இன்டைன் வந்து பார்த்தீங்கன்னா போலன் டியூப் வளரும். போலன் டியூப் எதன் வழியாக வளரும்னு சொல்லியிருக்காங்க? ஜெர்ம் போர மூலம் வளர்ந்து இன்கேஸ் த போலன் இஸ் லிபரேட்டட் அட் 2 cell stage. the generative cells divides. இந்த generative cells வந்து டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேல் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். 2 மேல் செல்ஸ் ஆஃப்டர் ரீச்சிங் தி ஸ்டிக்மா. அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம் போர் மூலமாக ஒரு போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து டிவைட் ஆகிட்டு 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் ரீச்சிங் தி ஸ்டிக்மா ஆர் in the pollen tube before reaching the embryo sacs. Before reaching the embryo sac 2 male gametes are formed by the generative cells. So this is the development of male gametophyte. ஸோ இப்போ மேல் கேமெட்டோஃபைட் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கைனிஷியம் பார்ட்டு ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ கைனிஷியம் ஃபீமேல் reproductive பார்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்டடி பார்க்கலாம். The gynoecium represents the female reproductive part of the flower. The gynoecium represents the female reproductive part, that is carpel. The word gynoecium represents one or more pistil. Pistil னு சொல்லுவாங்க. இன்னொரு word என்ன சொல்லுவாங்க? Pistil of a flower. The word pistil or gynoecium refers to ovary, stigma and style. Ovary, stigma and style. The word ovary refers to the ovary represent the part that contains what? Ovules are present.
The stigma serves as a landing platform of the pollen grains. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா landing platform for the pollen grains. The style is elongated. The style is elongated, slender pod beneath the stigma. The style is elongated, slender pod beneath the stigma. The basal pod, swollen part of the pistil is what? Ovary. The ovules are present inside the ovary. Ovules are present inside the ovary cavity on the placenta. Placenta now with the arrangement of ovules inside the ovary is called as what means? Placentation. Okay. Gynoecium எப்படி உருவாச்சு? Gynoecium and corpus எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, Gynoecium corpus is arise as a small papilla, ஒரு சின்ன வளரி மாதிரி உருவாகும்னு சொல்றாங்க. Outgrowth of meristematic tissues from the growing tip of the floral primordium. It grows actively and soon get differentiated into what? The Gynoecium is get differentiated into ovary, style and stigma. The ovules are otherwise called as megasporangium சொல்லணும் நீங்க. The ovules are megasporangium arises from the placenta. So ஒவ்வொரு பிளான்ட்ஸ்ல number of ovules வந்து vary ஆகும். For example, ஒரே ஒரு ovules சொல்லும்போது paddy, wheat and mango, or many ovules சொல்லும்போது பார்த்தீங்கன்னா papaya, watermelon and orchid சொல்ற plants சொல்லிருக்காங்க. So this is the female reproductive part, that is gynoecium. It consists of ovary, style and stigma. Okay. So இப்போ நீங்கள் அந்த ஓவில்ஸோட ஸ்ட்ரக்சர், மெகாஸ்பொரஞ்சியமோட ஸ்ட்ரக்சர் ஃபுல் டீட்டெயில் ஸ்டடி பார்க்கணும். ஸோ ஓவில்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெகாஸ்பொரஞ்சியம். ஓவில்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெகாஸ்பொரஞ்சியம் அண்ட் இஸ் ப்ரொடெக்டட் பை two coverings, that is integuments. ரெண்டு coverings that is called as integuments. The mature ovule consists of stalk. The mature ovule consists of stalk called as funicle. இதுதான் funicle சொல்றாங்க. Is present at the base and it attached to the ovule. It is attached to the ovule to the placenta. The point of attachment of funicle to the body of ovule. The point of attachment of funicle and the body of the ovule is known as what region? Means ileum region. In the region வந்து ileum region. It represents the junction. இதான் junction. எதுக்கு? Between the ovule க்கும் funicle இதான் junction. In an inverted ovule, the funicle is adnate. The funicle is adnate to the body of the ovule, forming a ridge called as raphe. இதான் raphe. Forming a ridge called as raphe. The body of the ovule is made up of parenchymatous cells. The body of the ovule is made of central mass of parenchymatous tissue called as what means? Nucellus. இதான் nucellus சொல்றாங்க. So which reserves, that is a reserve food materials இதில் இருக்கும். The nucellus is enveloped by two or more protective covering. நான் ஏற்கனவே சொன்னேன், nucellus சுற்றி இருக்கு two or more protective covering is called as what means? Integuments. One or two protective covering is called as integuments. The integuments encloses the nucellus. Integuments எதை enclose பண்ணிருக்கு? Nucellus enclose பண்ணிருக்கு completely except the top region. In the top region, where it is free and forms a pore called as micropyle. இது micropyle region. Integuments வந்து பார்த்தனா இந்த இடத்துல இருக்காது. Okay, except at the top region which is free in nature is called as micropyle region. The ovules with one or two integuments are said to be, ஒரு இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு அவுட்டர் இன்டெகுமெண்ட் இருக்கும், இல்லை இன்னர் இன்டெகுமெண்ட்ஸ் எதனா ஒன் ஆர் டூ இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கும். அது என்ன ஜென்ரலாக சொல்கிறாங்க? யூனிட் டெக்னிக் சொல்கிறாங்க. ஒரு இன்டெகுமெண்ட் இருந்தால் ரெண்டு இன்டெகுமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பை டெக்னிக் சொல்கிறாங்க. ஓவில்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. The basal region of the body of the ovule. The basal region of the body of the ovule. The basal region. The basal region of the body of the ovule where the nucellus, the integuments and funicle meets. Nucellus, integuments and funicle meets is called as callosal region or callosal end. Okay. There is a large oval sac-like structure. There is a large oval sac-like structure towards the micropyle end. Towards the micropyle end is called as embryo sac. This is embryo sac. Or otherwise என்ன சொல்லலாம்? Female gametophyte சொல்லணும். Or otherwise called as female gametophyte. It develops from the functional megaspore. Functional megaspore வந்து உங்களுக்கு embryo sac form ஆகும். Formed within the nucellus. Formed within the nucellus. This is the what structure of ovule, that is megasporangium. சார் இங்கே உங்களுக்கு ரெண்டு மூணு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன யூனிட் டெக்னிக் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து இன் சம் ஸ்பீஷஸ் யூனிட் டெக்னிக் நியூஸ்லேட்னா நான் பாருங்கள். ஸோ ஒரே ஒரு இன்டெகுமெண்ட் மட்டும் தான் இருக்கும், அதை யூனிட் டெக்னிக் சொல்கிறாங்க. தட் இஸ் இன்னர் லேயர் ஆஃப் இன்டெகுமெண்ட்னா இருக்குன்னா பிகம் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்ம் நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இன்னர் லேயர் ஆஃப் இன்டெகுமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்ம் நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அவுட்டர் இன்டெகுமெண்ட் மட்டும் தான் இருக்கும், அப்போ யூனிட் டெக்னிக் சொல்கிறீங்க. அப்போ உள்ள இன்னர் இன்டெகுமெண்ட் வந்து நான் ஃபார்ம் நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் த எம்ப்ரியோ சாக். அது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னர் இன்டெகுமெண்ட் எண்டோத்தீலியம் சொல்லியிருக்காங்க. அது இன்டெகுமெண்ட்ரி டாபிட்டம். எக்ஸாம்பிள் எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரேசி, அது சன்ஃப்ளவர் பிளான்ட்டில். So there are two types of ovule based on the position of sporogenous cells. So one வந்து tenunucleate and crassinucleate.
ஸோ இந்த ஸ்போரஜினஸ் செல்ஸில் ஹைபோடர்மல் செல்ஸ், இது எபிடர்மிஸ். ஹைபோடர்மல் செல்ஸ் வந்து சிங்கிள் லேயரால் தான் இருக்கும். அப்போ ஹைபோடர்மல் செல் சிங்கிள் லேயர் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, டெனி நியூசிலேட். ஓகே, டெனி நியூசிலேட். So if the sporogenous cells of hypodermal cells is hypodermal cells with a single layer of nuclear tissues around it is called teninucleate. Normally teninucleate ovules have very small nucleus. ஆனால் கிராசி நியூசிலேட் சொல்லும்போது ஒரு ஹைபோடர்மல் செல்ஸ் இருக்கும், அதுக்கு இன்னொரு ஹைபோடர்மல் செல், அதாவது சப் ஹைபோடர்மல் செல் சொல்லலாம். இல்லை இன்னொரு சென்டென்ஸ்லேயே சொல்லலாம் மல்டிபிள் செல் லேயர்ஸாக இருக்கும், மல்டிபிள் செல் லேயர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அது கிராசி நியூசிலேட். ஓவல்ஸ் வித் சப் ஹைபோடர்மல் செல்ஸ் இஸ் கால்ட் கிராசி நியூசிலேட். நார்மலி these ovals have fairly large nucleus. So according to the position of a sporogenous cells, teninucleate single layer and crassinucleate multiple layer. Okay, next one is hypostase. இது ஒரு definitions உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Group of cells found at the base of the ovule. A group of cells found at the base of the ovule between the chalazal region and embryo sac is called hypostase. Group of cells. அதே thick wall cells எங்க ஃபார்ம் இருக்குன்னா above the microphyle region and above the embryo sac. Above the microphyle region and above the embryo sac is called epistase. ஸோ உங்களுக்கு ரெண்டு டெஃபினேஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஹைப்போஸ்டாஸ் அண்ட் எபிஸ்டாஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓவல்ஸ். The ovals are classified into six main types based on the orientation, form and position of the microphyle with respect to funicle and chalaza. So one on the orthotrophus. The microphyle is at the distal end and microphyle and funicle and the chalaza lie in one straight line. Microphyle, funicle and chalaza lie in one vertical, that is one straight vertical line is called as orthotrophus. Example Piperaceae, black pepper and Polygonaceae family in the orthotrophus ovule type நீங்க பார்க்கலாம். And anatrophus சொல்லும்போது the body of the ovule becomes completely inverted so that the microphyle, funicle and funiculus come to lie very close to each other. Funiculum microphyle region ரொம்ப க்ளோஸா இருக்கும். Example dicots and monocots. So completely inverted சொல்லும்போது anatrophus type of ovule. And third one, hemianatrophus சொல்லும்போது in this the body of the ovule is transverse இருக்கும் at right angles of the to the funicle is called as hemianatrophus. Example primulaceae. Example சொல்லும்போது primrose. Campylotropous சொல்லும்போது the body of the ovule at the microphylar end is curved இருக்கும். என்ன ஷேப்ல இருக்குன்னா less, that is bean ஷேப்ல இருக்கும். The embryo sac is lightly curved. Embryo sac எப்படி இருக்குன்னா curved இருக்கும். All the three hilum region, microphyle and chalaza are adjacent to one another with the microphyle oriented towards the placenta. Example leguminaceae, all எல்லா legume plants. Okay, amphitrophus சொல்லும்போது distance between hilum and chalazal is hilum region-க்கும் chalazal region-க்கும் distance வந்து ரொம்ப கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்க. The curvature of the ovule leads to horseshoe-shaped nucleus சொல்லும்போது amphitrophus. Example Alistemaceae. And Cercinotrophus சொல்லும்போது funicles is very long. Funicles வந்து ரொம்ப லாங்கா இருக்கும், surrounds the ovule. Example cactus plant. Okay, so these are the 6 different types of ovules. Okay, so அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், that is a development of a megasporogenesis. அதாவது megasporogenesis எப்படி ஃபார்ம் ஆகுது பத்தி பார்க்கலாம். Thank you.